ஒருவன் 100 தவறு செய்தாலும் கிருஷ்ணன் மன்னித்தார். ஆனால் 101வது தவறுக்கு சுதர்சனமே பதிலானது. 3 கண்களும் 4 கைகளும் கொண்ட சிசுபாலன் பிறந்தான். அவனை கொன்றது யார் தெரியுமா? சிசுபாலன் வளர வளர அகந்தையும் வளர்ந்தது. அவனை யாரும் தடுக்க முடியவில்லை. ராஜசூய விழா புகழுக்கு கிருஷ்ணனுடன் சிசுபாலனும் தேர்வு செய்யப்பட்டான். சிசுபாலன் வெறித்தனமாக பேசத் தொடங்கினான். கிருஷ்ணன் அமைதியாய் சிசுபாலன் தவறுகளை எண்ணினார். 1, 2 மற்றும் 90 என்று சென்றது. 100வது தவறும் மன்னிப்பு பெற்றது. ஆனால் 101வது தவறும் கடந்து விட்டது. சுதர்சன சக்கரம் வானத்தில் பாய்ந்தது. சிசுபாலனின் தலையை சுதர்சனம் துண்டித்தது. அவனது ஆன்மா வைகுண்டத்தை நோக்கி பறந்தது. இறைவன் பகைவருக்கு கூட முக்தி அளிக்கிறார்.